அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு நமது புதிய சங்கமான பர்பிள் ஃபோர்ஸ் யூத் ஆர்கனைசேஷனை அறிமுகப்படுத்தல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம பர்பிள் ஃபோர்ஸ்ல நோக்கம் என்னன்னா, நம்ம இளைஞர்களுடைய புதிய எண்ணங்களோட இந்த ஊர்ல நல்ல முறையில் வளர செய்யணும். நம் ஊருக்குன்னு கிடைக்கிற காசை உண்மையாகவே நமக்கு பயன்படுற மாதிரி நியாயமா கிடைக்க செய்யறது தான். அதோட நம்ம ஊர் மக்கள் உரிமைகளை வேற யாரும் பறிக்காம அவங்களுக்காக அவங்க கூட நின்று ஆதரவு தருவோம். செய்யுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்ப நான் அமைச்சரா இருந்தாலும் நான் தான் இந்த ஊருக்கு ரெட்டி. நாம் இதை சும்மா விடவே கூடாது. அரசியல் தலையிடாம நம்ம சங்கம் புதுசா உருவாக்க நமக்கு உரிமை இருக்கு. அரசு ஊடகங்களுக்கும் பிரச்சார துறைகளும் என்னத்தான் இல்லைன்னு சொன்னாலும் அமைப்பு சுதந்திரம் இப்ப ஸ்ரீலங்கால பெரிய அச்சுறுத்தலா ஃபேஸ் பண்ணுது. ஆமா, அவங்க எல்லாரும் தங்களோட பிள்ளைகளை மூடி மறைக்கிறாங்க. ஒரு நாள் இப்ப இருக்கிற கவர்மெண்ட் வசதிகளை சொகுசா எடுத்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற ஆக்களை அவங்கள சொந்த பாதுகாப்பு கேஸ் வரும்போது யோசிப்பாங்க, நம்மள மாதிரி இண்டிபெண்டான அமைப்புகள் எவ்வளோ முக்கியம் இல்லை. சரி, உனக்கு ஞாபகம் இருக்குதா த பீட்டர்ஸ் பிரின்சிபல்? இன்னொரு காலத்துல நல்லவங்களை இருக்கிற ஆக்கள் தான் போக போக மோசமா மாறுவாங்க. அவர் நல்லவரோ இல்லையோ அதெல்லாம் தெரியல. ஆனால் நம்ம இப்போ கதைச்ச உரிமைகள் ஒழுங்குகள் எல்லாம் ஸ்ரீலங்காவோட ஒரு சின்ன ஊர்லேயே முறையாக இல்லாமல் மீறப்படுது. ஆமாம், நாம் இந்த சங்க உரிமையை வெளிப்படையாக இருக்க விஷயங்கள் இருந்து மட்டும் இல்லாமல் தெரியாமல் மறைஞ்சிருக்கிற கட்டுப்பாடில் இருந்து காப்பாற்றணும். நம்ம அரசியல் அமைப்பு நாம் அமைதியான முறையில் ஒன்று கூடுற உரிமையும் சங்கம் தொகை சுதந்திரத்தையும் உறுதி செஞ்சு கொண்டு கேள்வியும் இல்லாமல் பாதுகாக்குது. ஆனா இந்த உரிமைகள் எல்லாம் முறையற்ற அதிகாரத்துல ஒழுங்கில்லாத சட்டத்தால் அதை கவனிக்காம இருக்கிற நிர்வாகிகால இப்ப ரொம்ப மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. நீங்க சொல்றது சரிதான் நுவான். உண்மையா நமக்கான உரிமைகளை நாம எல்லாரும் அனுபவிக்கணும்னா இந்த நிறைய விஷயங்கள் மாறணும். நாம சக குடிமக்களுக்கு எதிரான இனம் மத அடிப்படையிலான பாகுபாடு முடிவுக்கு வரணும். சில பகுதிகளில் இருக்க அடிப்படையான இராணுவமயமாக்கல் நிறுத்தப்பட வேண்டும். மக்களும் அரசு அதிகாரிகளும் மேல் அதிக நம்பிக்கை வைக்கணும். இதை நாம முதல்ல ஊர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இங்க இருக்க எல்லாருக்கும் இதை பத்தின அறிவு சொல்லி கொடுக்கணும். அதுதான் முக்கியம். சங்கம் உருவாக்குற சுதந்திரம் மாதிரி அமைதியா ஒண்ணு கூடுறது நம் விருப்பம். ஒரு முறையான ஆர்ப்பாட்டத்தை கவர்மெண்ட் எதிர்க்கிற ஒரு தப்பான விஷயமா பார்க்கவே கூடாது. அடுத்த கூட்டத்துல நாம் ஒன்று கூடுதலுக்கான சுதந்திரம் பத்தி பேசி யோசிக்க இருக்கோம். சரி, இதை நமக்கு தெளிவாக வழங்கப்படுத்துவார். வெற்றி எனக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்கும் தான்.